ரம்ஜான் வாழ்த்து சொன்னாலே இங்க நிறைய பேருக்கு கோவம் வருது. நான் 100 முறை ரம்ஜான் வாழ்த்து சொல்லுவேன்றாரு. ஏங்க யார் நான் கேட்கிறேன், ரம்ஜான் வாழ்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு யார் கோவப்பட போறா? கோவப்பட்டதாக சொல்றாங்க. ஏன் மற்றவர்கள் வாழ்த்து சொல்ல ரம்ஜான் மத்தவங்களுக்கு வாழ்த்து சொல்லலன்னு கோவப்பட்டிருப்பாங்க. நீ ஏன் ரம்ஜான் வாழ்த்து சொல்லணும்னு யாரும் கேட்கல. எனக்கு தெரிஞ்சு யாரும் கேட்கல. அததான் சொல்றாரு அவரு. அது வந்து முஸ்லீம் ஓட்டு அறுவடை செய்யறதுக்கு ரம்ஜான் வாழ்த்துன்னு சொன்னா எல்லாம் யார் கோவப்படுறா? யாருங்க கோவப்படுறா? ஏங்க நீங்க தான் போயிட்டு என்ன தெரியுமா பண்றீங்க? ஒரு இந்து கல்யாணத்துல போயிட்டு அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து நடக்கிறக்கூடிய கல்யாணத்துல போயிட்டு நாங்க போய் இஸ்லாமியர்களுக்கு வந்து இந்த மாதிரி நடத்தலன்னு சொல்லி ஒரு தவறான விஷயத்த வந்து அங்க வந்து பரப்புறீங்க. எங்க ஏதோ வீட்டு கல்யாணத்துல போய் எதையோ போய் பேசுறீங்க. யாரும் அப்படி சொல்லலையே. நீ இதுதான் வாக்கு அரசியல்ன்ற. முந்தானத்து நீங்க பேசுறீங்கல்ல ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லன்னு சொல்லி விஜய் நேத்து அதை பேசினாரா? ஓட்டுக்கு நடத்தலைங்க. எங்களுக்கு ஓட்டு இதை வச்சு ஓட்டு சம்பாதிக்கணும்னா அவ்வளவு கேவலமான அரசியல் பண்ணல விஜய். புரியுதா உங்களுக்கு? இல்ல, இஸ்லாமிய தலைவர்கள் இன்னும் யாரும் பெரிய கருத்தை விஜய் குறித்து அவங்க கண்டுக்காம தான் இருக்காங்க. இதை வந்து ஒரு பெரிய இதா அவங்க பார்க்கல போல. தடா ரஹீம் போன்றவர்கள் என்ன விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னா, தடா ரஹீம் ஒரு அமைப்பு நடத்துறாரு. அவர் சொல்றாரு, இது என்னங்க இது, ஒரு சினிமா படங்கள் எல்லாம் இஸ்லாமியர்களை தவறா காட்டிட வேண்டியது, அந்த படத்துல எல்லாம் விஜய் நடிச்சிட வேண்டியது. இன்னைக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டா நாங்க எப்படி நம்ப முடியும் இதெல்லாம்? சார் என்னன்னு கேட்டீங்கன்னா சார், நான் வந்து இவர் வந்து சொல்லக்கூடியவர் வந்து பெரிய அரசியல் கருத்துல நிக்கல. அவரும் இயக்கம் தானே, உங்களை போல தானே. நான் சொல்றேன் கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஜவஹர்லா, காதர் மஞ்சனா சொல்லலாம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஓகேவா? இவங்க பெரிய அரசியல் களத்தில் நிற்கலை. இவங்க வராங்க. நான் கேட்குறேன் சார், ஒரு கூடுதலான விஷயம் சொல்கிறேன். ஒரு நேஷ்னல் பார்ட்டி எஸ்டிபிஐ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் நடத்தின இஃப்தியார் நிகழ்ச்சிக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து கண்ணியமாக தரையில் உட்காந்து நீங்கள் அந்த இது உங்களுக்கு தெரிஞ்சு இல்லைங்க, அது விமர்சனம். இஸ்லாமிய சமூக மக்களிடையே, இளைஞர்களிடையே ஒரு பார்வை. விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஒரு பார்வையும் சொல்றாங்க. விஜய் புரியல நீங்க சொல்ற வார்த்தை. விஜய் ரசிகர்களும் இருக்காங்க. எஸ்டிபில இருக்காங்களா? எல்லா கட்சியிலும் இருக்காங்க. எல்லா உங்க மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் கட்சியில இருக்காங்க. எல்லாத்துலயும் இருக்காங்க. அப்ப எல்லாத்துலயும் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு குறை இருக்குது. நம்ம சமூகத்தை எப்பயும் வந்து ஒரு தீவிரவாத சமூகம் மாதிரியும், அதே போல படத்துல வேற மாதிரி காட்டுற காட்சிகள் எல்லாம் விஜய் நடிக்கிறாரு, உடனே பயணிக்கிறாரு அந்த கதையில. நேற்று 6000 பேர் வந்திருக்காங்க சார். நாங்க கொடுத்த, நீங்க சொல்ற கணக்கே வரேன், நாங்க கொடுத்த 2000 இன்வெஸ்டிகேஷன் கெப்பாசிட்டி எப்படி இதுக்கு 6000 பேர் வந்தாங்க. யார் வந்தது? இஸ்லாமியர் வந்தாங்க. 99% பியூர்லி இஸ்லாமியர்களுக்கு வந்து இஃப்தியார் நடத்தப்பட்டது. எல்லா இஸ்லாமியர்கள். நான் வாசல்ல நின்று எல்லாரையும் கூட்டு போனேன். எனக்கு தெரியும். அப்ப இவ்வளவு பேர் நம்பி வராங்கன்னா விஜய் அப்படி செஞ்சுட்டாருன்னு ஏன் சொல்லி சார் என்ன கேட்கிறேன்னா, அவர் இப்ப படத்துல நடிகராக இருக்கும் போது செஞ்சிட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அந்த காட்சியை நீக்கிட்டாருங்க. நீக்கிட்டு தான் அந்த படத்தை திரையிட்டாங்க.